Hi friends, welcome to my channel. நாம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. அவனுடைய பேனாவை வந்து அவனிடம் கொடு. நமக்கு சொல்லுவோம்ல, அவனுடைய பேனாவை வந்து அவன்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லுவோமா? அது எப்படி சொல்றது? அவனுடைய பேனாவை அவனிடம் கொடு. பாருங்க, அவனுடைய பேனாவை, அது ஒரு செட். அவனிடம் கொடு அடுத்த செட். அப்போ அவனிடம் கொடு இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அப்போ அவனிடம் கொடு, அந்த கொடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கிவ். இது நம்ம வந்து என்னது சேஞ்ச் பண்ணி தான் எழுதணும். பாருங்க, கிவ். அவனிடம் அப்படின்னா ஹிம். ஓகே, இது ஹிம் கிவ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதக்கூடாது. ஓகே, அவனிடம் கொடு அப்படின்னா அந்த கொடு அததான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். கிவ் ஹிம். ஓகே, கிவ் ஹிம். அடுத்து யாரு எதோட பேனா? அவனுடைய பேனாவை. அப்போ அவனுடைய பேனா அப்படின்னா ஹிஸ். அவனுடைய அப்படின்னா ஹிஸ் பென். ஓகே, அப்ப அவனுடைய பேனாவை அவனிடம் கொடு அப்படின்னா give him his pen. give him his pen. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. ப்ளீஸ் ஏதாவது சொல்லு. நம்ம சொல்லுவோம்ல, ப்ளீஸ் ஏதாவது சொல்லு அப்படின்னு. அப்போ ப்ளீஸ் ஏதாவது சொல்லுன்னா எப்படி சொல்லலாம்? ப்ளீஸ். அடுத்து ஏதாவது சொல்லு. அப்ப ஏதாவது சொல்லு, அந்த சொல்லு அத ஃபர்ஸ்ட் எழுதணும். சே ஏதாவது, சம்திங். ஓகே, அப்போ ப்ளீஸ் சே சம்திங் அப்படின்னா ப்ளீஸ் ஏதாவது சொல்லு. நெக்ஸ்ட் பாருங்க. நீ ஏன் என்ன எழுப்புன? நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், நீ ஏன் என்ன எழுப்புன அப்படி கேட்போமா? நீ ஏன் என்னை எழுப்புனாய். ஓகே, அப்ப எழுப்புன அப்படின்னா என்னது? பாஸ்ட்லயே நடந்து முடிஞ்ச செயல். ஓகே, அப்போ நடந்து முடிஞ்சதை பற்றி நம்ம சொல்றோம். எழுப்புன அந்த வெர்போடே முடியுது பாருங்க, எழுப்புன அப்படின்னு. அப்ப இது என்னது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி தான் நம்ம क्वेश्चन கேட்க போறோம். ஓகே, நீ ஏன் என்னை எழுப்பினாய். அப்ப அதை எப்படி கேட்கலாம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி क्वेश्चन கேட்கணும்னா ஃபர்ஸ்ட் என்னது? டிட் யூஸ் பண்ணணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு நம்ம क्वेश्चन கேட்கும்போது டிட் யூஸ் பண்ணுவோம். அப்ப டிட். இங்க பாருங்க, இங்க இன்னொன்னு இருக்கு. ஏன் WH क्वेश्चन வந்திருக்கா? அப்போ WH क्वेश्चन வந்தா அத ஃபர்ஸ்ட் எழுதணும். why. ஓகே, ஏன்னா why. y எழுதிட்டு தான் அடுத்துதான் ஆக்சிலரி வெர்ப் did போடணும். இந்த did வந்து ஃபர்ஸ்ட் எழுதிட கூடாது. ஓகே, why did. அடுத்துதான் என்னது? சப்ஜெக்ட் you. நீனா you. ஓகே, அடுத்துதான் என்னது? வெர்ப் எழுதணும். அப்ப வெர்ப் எழுப்புறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? wake up. அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? woke up. ஆனா இங்க did வந்திருக்கு பாருங்க. did வந்தாலே நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும்? பிரசன்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். வெர்ப்ல பிரசன்ட் ஃபார்ம். அப்ப எழுப்புறதுக்கு இங்கிலீஷ்ல wake up. அத அப்படியே எழுதணும். ஆனா கூட பாருங்க, wake up. கூட என்னன்னா என்னைன்னு வந்திருக்குல்ல. அப்போ நம்ம இப்ப எழுப்புறோம், ஆனா யாரை எழுப்புறோம்னு நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அது அவங்கள நடுவுல போடணும். wake up இந்த ரெண்டுக்கும் இடையில போட்டுறணும். ஓகே, அது வந்து ஆப்ஜெக்ட்ல தான் போடணும். என்னை அப்படின்னா மீ. இது அவளை அப்படின்னு சொன்னா her. ஓகே, அவளைனா இல்ல her வரும். அப்போ why did you wake me up அப்படின்னா இதன் நீ ஏன் என்ன எழுப்புன. இது நீ ஏன் அவளை எழுப்புனாய். அவளை அப்படின்னு சொல்லும்போது நீ ஏன் அவளை எழுப்புன அப்படின்னு கேட்கும்போது why did you wake her up. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. என் அம்மா என்ன சீக்கிரம் எழுப்பிட்டாங்க. நம்ம சொல்லுவோம்ல, என்னுடைய அம்மா வந்து என்ன சீக்கிரமாவே எழுப்பிட்டாங்க. இன்னைக்கு லீவ் இல்ல, கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்து என் அம்மா வந்து சீக்கிரமா எழுப்பிட்டாங்க. அது எப்படி சொல்றது? இப்போ என்னுடைய அம்மா சீக்கிரமா எழுப்பிட்டாங்க, பாஸ்ட் ஃபார்ம். ஓகே, பாஸ்ட் நடந்து முடிஞ்சது. அதுவும் பாருங்க, எழுப்பக்கூடிய செயல். இங்க மெயின் வெர்ப் வந்திருக்கு. அது என்ன? மெயின் வெர்போடே முடியுது. எழுப்பிட்டாங்க அப்படின்னு, எழுப்பிட்டாங்க. ஓகே, அப்போ இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம எழுத போறோம். அப்ப பாருங்க, என்னுடைய அம்மா. அப்ப என்ன? சப்ஜெக்ட் மை மாம். அடுத்து என்ன? வெர்ப் எழுதணும். இல்ல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி வெர்ப் எழுதும்போது என்ன? எழுப்பிட்டாங்க. எழுப்புறதுக்கு இங்கிலீஷ்ல wake up. அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? woke up.
woke up. அடுத்து யாரை எழுப்புனாங்க? என்னை. அப்போ யாரை எழுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணும்போது அவங்கள நடுவுல போடணும். அப்போ woke me up அப்படின்னா என்னை எழுப்பிட்டாங்க. எப்போ? சீக்கிரம். சீக்கிரம்னா early. ஓகே, என் அம்மா என்ன சீக்கிரமா எழுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது my mom woke me up early. நெக்ஸ்ட் பாருங்க, அவன் என்ன எழுப்புனா. நம்ம சொல்லுவோம்ல, அவன் வந்து என்ன எழுப்புனா, நல்லா தூங்கி கிடந்த, ஆனா அவன் என்ன எழுப்பிட்டான் அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ அவன் என்ன எழுப்புனானா எப்படி சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவன், அதுக்கு he போடணும். அடுத்து என்ன எழுப்பினான்னு பாருங்க, பாஸ்ட். ஓகே, ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது. அப்போ பாஸ்ட் பத்தி பேசுறோம். அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதியாச்சு. அடுத்து வெர்ப். வெர்ப் வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கும்? V2 பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். இங்க வெர்ப் என்ன? எழுப்புறதுக்கு இங்கிலீஷ்ல wake up. அது இது பாஸ்ட் என்ன? woke up. அடுத்து யாரை எழுப்புனா? என்ன. அப்போ யாரை எழுப்புறேன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றோமா அவங்கள வந்து ஓக்குக்கும் அப்புக்கும் இடையில எழுதணும். ஓகே, அப்ப என்னன்னா me. அப்ப அவன் என்ன எழுப்பிட்டான் அப்படின்னா he woke me up. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அது இப்படி இல்ல. நம்ம சொல்லல அது இப்படி இல்ல, இப்படி அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ அது இப்படி இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லுவோம்? அது இப்படி இல்ல. அப்ப அதுனா என்ன சொல்லுவோம்? thatன்னு சொல்லுவோம், itன்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து it யூஸ் பண்றேன். ஓகே, it is. அது அப்படி இல்ல அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன, அங்க வந்து verb வராது. அப்ப நம்ம be verb தான் யூஸ் பண்ணுவோம். அதுவும் is தான் யூஸ் பண்ணுவோம். it is. அடுத்து இப்படி இல்ல அப்படின்னா இல்லை, நெகட்டிவ் ஃபார்ம் தானே. அப்போ not. இப்படி, அதுக்கு like this. ஓகே, அப்போ அது இப்படி இல்ல அப்படின்னா it is not like this. like this னா இப்படி. அதே போல அப்படினா எப்படி எழுதலாம் பாருங்க, it is. அது அப்படி இல்ல. அப்ப it is not like that. ஓகே, அப்போ அது அப்படி இல்லைனா it is not like that. அது இப்படி இல்ல அப்படின்னா it is not like this. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, உனக்கு பணம் யார் கொடுத்தது. அப்போ உனக்கு பணம் யார் கொடுத்ததுன்னு கேட்கலாம், இல்ல உனக்கு யார் பணம் கொடுத்தது அப்படின்னு கேட்கலாம். ஓகே, அப்போ கொடுத்தது என்னது? பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு, ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது. அப்ப யார் கொடுத்தது, யார் கொடுத்தானே தெரியல. அப்ப யார் கொடுத்ததுன்னு கேட்கும் போது யார், இந்த ஹூன் வந்தாலே யார் ஒரு செயலை செய்தானே தெரியாது. அப்ப அங்க என்ன? சப்ஜெக்ட் வராது. ஓகே, அப்போ ஹூன் எழுதிட்டு அதுக்கு அடுத்து என்ன எழுதணும்? வெர்ப். இல்ல வெர்ப் எது? கொடுத்தது பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. கொடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல give. அதோட பாஸ்ட் ஃபார்ம் gave. ஓகே, who gave அப்படின்னா யார் கொடுத்தது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் உனக்கு பணம் அப்படின்னு சொல்லும்போது இந்த உனக்கு அப்படின்னா என்ன? you. இது வந்து சப்ஜெக்டா எடுக்க கூடாது, ஆப்ஜெக்ட். ஓகே, உனக்கு பணம் யார் கொடுத்தது. அப்ப யார் கொடுத்தானே தெரியாது, சோ சப்ஜெக்ட் நமக்கு தெரியாது. அப்போ who gave. அடுத்து உனக்கு, உனக்குனா you, அது வந்து ஆப்ஜெக்ட் you. அடுத்து பணம், the money. ஓகே, அப்ப உனக்கு பணம் யார் கொடுத்தானா who gave you the money. நெக்ஸ்ட் பாருங்க, நீ இந்த சட்டையை எங்கே வாங்கினாய். நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் அழகா இருந்துச்சுன்னா நம்ம கேட்போம் தானே, இந்த ட்ரெஸ் வந்து எங்க வாங்கின, எந்த கடையில வாங்கின, அப்படி எல்லாம் கேட்போம் தானே. அப்போ அப்படி கேட்கும்போது எப்படி கேட்கலாம் பாருங்க, நீ இந்த சட்டையை எங்கே வாங்கினாய். அப்போ வாங்கக்கூடிய செயல் நடந்திருக்கு, மெயின் வெர்ப் வந்திருக்கு. அடுத்து என்ன? இது வந்து பாஸ்ட் ஃபார்ம், முடிஞ்சு போன விஷயம். அடுத்து பாருங்க, வாங்கினாய் அந்த வெர்போடே முடியுது. ஓகே, கூட எக்ஸ்ட்ரா வேற எதுவுமே இல்ல, வாங்கினாய் அந்த வெர்போடே முடியுது, வாங்கினாய். ஓகே, அப்போ இத வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம क्वेश्चन கேட்கலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம क्वेश्चन கேட்கும்போது எப்படி கேட்கலாம் பாருங்க, எங்கே WH क्वेश्चन வந்திருக்கா, அத ஃபர்ஸ்ட் எழுதணும் where. அடுத்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம என்ன செய்வோம்? did. அடுத்து என்ன? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? நீ, நீனா you. அடுத்து என்னது? வெர்ப். வெர்ப் என்ன? வாங்கினாய், வாங்கக்கூடிய செயல். வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல buy. இல்ல வந்து என்னது? did வந்திருக்கு. இது வந்து பாஸ்டா இருந்தா, பாஸ்ட் ஃபார்மா இருந்தாலும் இங்க வந்து did வந்திருக்கனால இங்க நம்ம என்னது? வெர்ப் V1 பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, அடுத்து இந்த சட்டையை, அப்போ this shirt.
நீ இந்த சட்டையை வந்து எங்கே வாங்கினாய் அப்படின்னா where did you buy this shirt? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, அவர் எப்பொழுது வருவார்? நமக்கு கேட்போம்ல, அவர் வந்து எப்போ வருவாரு அப்படின்னு கேட்போமா? அப்ப அவர் எப்போது வருவார் அப்படின்னு கேட்கும்போது என்னது வருவார், இனிமேல் தான் நடக்கக்கூடிய செயல், இனிமேல் தான் நடக்கக்கூடியது. ஓகே, அப்போ இனிமேல் நடக்கக்கூடியதை நம்ம வந்து என்ன சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லலாம். அப்போ எப்பொழுது, எப்பொழுதுனா when. அடுத்து என்ன பண்ணணும், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி நம்ம will சேர்ப்போம். ஓகே, நம்ம கொஸ்டினா கேட்கும் போது அந்த ஆக்சிலரி வெர்ப் நம்ம சேர்ப்போம்ல, do, does, did, அது எல்லாமே நம்ம கொஸ்டினா கேட்கும் போது ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடணும். அடுத்து என்ன, WH கொஸ்டின் இருந்தா அத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கு அடுத்துதான் இந்த ஆக்சிலரி வெர்ப் எழுதணும். ஓகே, அப்போ when, will, அடுத்துதான் என்னது சப்ஜெக்ட் அவர், அவர்னா he. அடுத்து வெர்ப், இல்ல வெர்ப் எது வருவார், வரக்கூடிய செயல். அப்ப வாரத்துக்கு இங்கிலீஷ்ல come. இந்த வெர்ப் வந்து V1 ஃபார்ம்ல தான் இருக்கும், பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, அப்போ அவர் எப்பொழுது வருவார் அப்படின்னா when will he come? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, என்னை பார்த்து முறைக்காத. நம்ம சொல்றோம்ல என்னை பார்த்து முறைக்காத அப்படின்னு. அப்ப என்னை பார்த்து முறைக்காதே அப்படின்னா எப்படி எழுதலாம், முறைக்காது. இங்க வந்து என்னது சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. நம்ம சாதாரணமா என்னை பார்த்து முறைக்காத அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்லுவோம், முறைக்காதே. அதுக்கு don't stare. ஓகே, don't stare அப்படின்னா முறைக்காத. அடுத்து என்னை பார்த்து, அதுக்கு என்னது at me. ஓகே, at me அப்படின்னா என்னை பார்த்து, என்னை பார்த்து முறைக்காத, don't stare at me. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவன் அப்படி உன்கிட்ட சொன்னானா, அவன் அப்படி உன்கிட்ட சொன்னானா அப்படின்னு. அப்படி கேட்கும்போது எப்படி, அப்படி கொஸ்டின் கேட்கும்போது எப்படி கேட்கலாம், அவன் அப்படி உன்கிட்ட சொன்னானா அப்படின்னு. அப்படின்னா பாருங்க, சொன்னானா என்னது பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச விஷயம், அதுவும் மெயின் வெர்ப் வந்திருக்கு. அடுத்து அந்த வெர்போட முடியுது சொன்னானா அப்படின்னு. அப்ப இது என்ன சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம கொஸ்டின் கேட்கலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம கொஸ்டின் கேட்கும்போது எப்படி கேட்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஆக்சிலரி வெர்ப் நம்ம சேர்ப்போம் did. இங்க அவன் அப்படி உன்கிட்ட சொன்னானா, அப்போ இங்க என்ன WH கொஸ்டின் வரல, சோ அத வந்து ஆக்சிலரி வெர்பே ஃபர்ஸ்ட் எழுத போறோம் did. அடுத்து என்ன அவன் சப்ஜெக்ட் he. அடுத்து என்னது வெர்ப், வெர்ப் என்ன சொன்னானா, சொல்லக்கூடிய செயல் நடக்குதான்னு கேட்டிருக்கா. அப்போ சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell. இங்க வந்து என்னது வெர்ப் வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல தான், சாரி வெர்ப் வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஏன்னா இங்க did வந்திருக்கு. did வந்தாலே நம்ம பாஸ்ட் பத்தி பேசினாலும் வெர்ப் வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஓகே, அப்போ அடுத்து என்ன அப்படி உங்கிட்ட, யார்கிட்ட சொன்னா உங்கிட்ட, உங்கிட்டேனா யூ. இந்த ஒருத்தங்க டவுட் கேட்டிருந்தாங்க, என்னன்னா டெல்லுக்கு அடுத்து நம்ம வந்து யாரை மென்ஷன் பண்றோமோ அப்ப நம்ம வந்து அதுக்கு முன்னாடி டு யூஸ் பண்ணலாமா, டெல்லுக்கு அடுத்து ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ டெல் யூ அப்படி, அப்படின்னா லைக் லைக் தட். ஓகே, அப்போ அவன் அப்படி உங்ககிட்ட சொன்னானா அப்படின்னு சொல்லும்போது did he tell you like that? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ ஏன் அவனை எழுப்புன. நமக்கே போல நீ ஏன் அவனை எழுப்புன, இதை எப்படி சொல்லலாம், இதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவனுக்கு பணம் யார் கொடுத்தது, அவனுக்கு பணம் யார் கொடுத்தது, இதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.